எந்த இடத்துல அந்த சொட்டை இருக்கோ, பேச்சஸ் வந்து எங்க முடி கொட்டி இருக்கோ, ஒரு மாதிரி ஷைனிங்கா கொட்டி இருந்தாலும் வளவலன்னு உங்களுக்கு வந்து வழுக்கு விழுந்திருந்தா கூட அந்த சின்ன வெங்காயத்தை வச்சு ரப் பண்ணும்போது பேபி ஹேர் க்ரோத் வந்து நீங்களே கண்ணில் பார்க்கலாம். ஸோ அதே போல சப்போஸ் அது வந்து இன்டர்னலா ஆட்டோமேட்டிக் டிசார்டர்னால உருவாயிருந்தது அப்படின்னா, எக்ஸ்டர்னலா டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் கொஞ்சம் எஃபெக்டிவா உங்களுக்கு முடி வளரல அப்படின்னா உள்ளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளென்சனிங் தேவை. ஸோ அந்த கிளென்சனிங்க்கு வந்து ரெகுலரா டெய்லி நைட்டு பொன்னாவாரை சூரணத்தை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியில் கரைச்சு குடிச்சிட்டே வாங்க. 48 நாள்ல உங்களோட ரத்தம் வந்து நல்லா சுத்தமாயிடும். உங்களோட ஆட்டோஇம்யூன் டிசார்டர் நீங்க காலையில பால் காய்ச்சும் போது கொஞ்சம் பச்சை பால் எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லா டர்ட் அன்னைக்கு நைட்ல எல்லாம் வந்து ஷெட் ஆன டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். ரொம்ப பிரைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணா முடி லாங்கா திக்கா வளரும்னு நிறைய பேர் ஹைப் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு வாங்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி இதை வாங்கிட்டு எப்படிடா இது யூஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது கரெக்ட் வேல ஹேர் க்ரோத்துக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்றதை ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரோஸ்மெரி ஆயில நம்ம டைரக்டா ஸ்கேல்ப் ஏரியால அப்ளை பண்ணவே கூடாது. கோகனட் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் மாதிரி ஒரு கெரியர் ஆயில் கூட டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். 6 ஸ்பூன் அளவுக்கு ஆல்ப்ஸ் குட்னஸ் 100% பியூர் கேஸ்டர் ஆயில் கூட ரோஸ்மெரி ஆயில் ஒரு 3 to 4 drops மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கேல்ப் ஏரியால அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு கூட ரோஸ்மெரி ஆயில் ஒரு 2 drops சேர்த்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரோஸ்மெரி வாட்டரை ஸ்கேல்ப் ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்றது மூலமா நமக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி நல்லா திக்கா வளர ஆரம்பிக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு பிளைன் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சோ முடிய நல்லா ஃபாஸ்டா நம்ம ஃபேஸ நல்லா பிரைட்டா யூத்ஃபுல்லா க்ளோவிங் ஒரு கைப்படி அளவுக்கு ரைஸ 2 தடவை அலசிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 30 minutes ஊற வச்சுக்கோங்க. இப்போ இத அடுப்புல வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு சாதம் நல்லா குழையிற வரை குக் பண்ணிக்கோங்க. இத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு 1 ஸ்பூன் ஹனி ஊத்தி ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஐ ஏரியா விட்டுட்டு ஃபேஸ் அண்ட் நெக்ல இதை அப்ளை பண்ணி ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்க டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். சூப்பரா ஃபேஸ நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவன் டோன்டா யங்கா வச்சுக்கும். இந்த ஃபேஸ் பேக்க 7 days வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா இதுல இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஐஸ் ட்ரேல ஃப்ரீஸ் பண்ணி 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 2 weeks இதை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபேஸ் நல்லா பலன்னு க்ளோயிங்கா இருக்கும். நம்ம இதுல ஹனி ஆட் பண்ணிருக்கிறது பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை சீக்கிரமா ஃபேட் அவுட் பண்ணி ஸ்கின்க்கு ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோவை கொண்டு வர இந்த சிம்பிளான ஃபேஷியலை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ஃபேஸை ஸ்டீம் பண்ணிட்டு ரா மில்க் வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாஸ்மதி ரைஸை நைஸான பவுடரா அரைச்சு அந்த பவுடர் கூட ஹனி ஆட் பண்ணி 2 minutes ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஒரு 10 minutesக்கு மட்டும் இதை ஃபேஸ்ல அப்படியே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பீட்ரூட்டையும் உளுத்தம் பருப்பையும் வச்சு பிக்மெண்டேஷனுக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் 1 ஸ்பூன் பாஸ்மதி ரைஸையும் நைஸான பவுடரா அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட், டொமேட்டோ அண்ட் குக்கும்பரோட ஜூஸை ஃபில்டர் பண்ணி இந்த பவுடர் கூட சேர்த்து ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துரும். இது கூடவே நம்ம பொட்டேட்டோட ஸ்டார்ச்சையும் ஆட் பண்ணலாம். இன்ஸ்டன்டா ஸ்கின்னை ப்ளீச் பண்ணி காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உளுத்தம் பருப்பு மெலனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்றதால ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோன்டா பிரைட்டா மாத்தும். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதும் மெதுவா வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம்.